வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. டிரைவர் கண்டக்டருக்கு உண்டான நேரடி நியமனங்களை பொறுத்து இப்போ ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ரிசல்ட் வெளியிட்டதுலேருந்து நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமாக டவுட்டில் இருக்குது. அதில் என்ன குழப்பங்கள், டிஎன்எஸ்டிசியில் என்ன தான் குழப்பங்கள்? கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசியில் சரியாக மார்க் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டிஎன்எஸ்டிசியில் கால் லெட்டர் எப்போ வெளியிட போகிறாங்க? 20லேருந்து 25 மார்க் பெற்றவர்களுடைய பட்டியல் கால் லெட்டரில் வருமா? புதிய காலி பணியிடங்கள் உயர்த்துவதற்கு என்னதான் நடக்கிறது? டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் அந்த 18 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் இருந்தால் தான் உங்களால் கால் லெட்டர் வரும் அப்படின்னா, ஐஆர்டி சர்டிஃபிகேட் எல்லாமே உங்களுக்கு போதுமா? இது குறித்து சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். கால் லெட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சில டைம் சான்றிதழ் சரிபார்ப்பின் பொழுது அந்த உங்களுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அது குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கால் லெட்டர் பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதிக்குள்ளார யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்க, 20 மதிப்பெண்களுக்கு மேலே பெற்றிருக்க அனைவருக்குமே பார்த்திங்கன்னா செப்டம்பர் 10ஆம் தேதிக்குள்ளார உங்களுடைய கால் லெட்டர் வீடு தேடி வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுதுங்க. கால் லெட்டர் பெற்றவர்கள் பார்த்திங்கன்னா உடனடியாக அவங்களுடைய டிரைவர் ஸ்கில் டெஸ்ட்டு, கண்டக்டர் ஸ்கில் டெஸ்ட்டு, இன்டர்வியூக்கு நீங்கள் தயாராகிக்கலாம். 20லேருந்து 46 வரைக்கும் ஃபஸ்ட் மார்க் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 46 மார்க்குங்க. டிரைவர் ஸ்கில் டெஸ்ட்டு, கண்டக்டர் ஸ்கில் டெஸ்ட்டு, இன்டர்வியூ எல்லாமே உங்களுக்காக கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இது மொத்தமாக பார்த்திங்கன்னா 100 மதிப்பெண்கள் இருக்கும். ஆல்ரெடி எழுத்து தேர்வு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 மதிப்பெண்களுக்கு முடிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கான அசல் சான்றிதழ் மற்றும் சாதி சான்றிதழ் அட்டை நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். ஸ்கில் டெஸ்ட் வரப்போ அசல் கனரக ஓட்டுநர் உரிமம் மற்றும் ஓட்டுநர் வில்லை பேட்ச், அசல் நடத்துனர் உரிமம், இது எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்கும். செல்லத்தக்க வேலிட் எஃப்ஏஎஸ்சி ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட், முதலுதவி சான்றிதழ் எடுத்துருக்கணும். சாலை போக்குவரத்து ஐஆர்டி நிறுவனத்தின் மூலம் பயிற்சி பெற்றிருந்தால் அந்த நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட ஓட்டுநர் பயிற்சிக்கான சான்றிதழை எடுத்துகிட்டு வரணும். கனரக வாகன ஓட்டுநர் பணியில் 18 மாத முன் அனுபவ சான்றிதழ் கட்டாயமாக இருக்கணும். இந்த 18 மந்த்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது பார்த்திங்கன்னா ஏஜென்சியில் நீங்கள் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்கூல் பஸ் டிரைவராகவோ, ஆக்டிங் டிரைவராகவோ, அது மாதிரி எங்கே ஒர்க் பண்ணீங்களோ அந்த ஒர்க் பண்ணதோடைய லெட்டர் பேடை நீங்கள் அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டு, டிரைவர் ஸ்கில் டெஸ்ட்டும் கண்டக்டர் ஸ்கில் டெஸ்ட்டும் எடுப்பாங்க. ஆனால் கால் லெட்டர் வந்துடும் உங்களுடைய வீடு தேடி பார்த்திங்கன்னா அதிகபட்சம் இன்னும் ஓரிரு தினங்களில் கால் லெட்டர் உங்களுடைய வீடு தேடி வந்துடும் அப்படின்றத நிச்சயமாக நம்ம அடித்து சொல்லலாங்க. கால் லெட்டர் பெற்றவங்க இந்த நடைமுறைகளை நீங்கள் உடனடியாக செய்ய தகுந்த ரெடி ஆகிக்கோங்க. அடுத்தடுத்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியாக தரக்கூடியதாக இருக்கும். அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் தினக்கூலி ஓட்டுநருடன் நடத்துனர் பயிரிடங்களுக்கு புதிய அறிவிப்புகள் எல்லாமே 2026க்கு வெளியிட இருக்காங்க. இந்த அப்டேட் பார்த்திங்கன்னா 2026ல் யாரெல்லாம் எடுக்கிறாங்க அதை பற்றின ஒரு அப்டேட்டு நம்ம சொல்லலாங்க. இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஷயம், ஸ்கில் டெஸ்ட்டுக்கு போகிறவங்களுடைய உயரம் 160 சென்டிமீட்டர், எடை 50 கிலோ இருத்தல், செல்லத்தக்க கனரக ஓட்டுநர் உரிமம், முதலுதவி சான்றிதழ், பொதுப்பணி விலை மற்றும் செல்லத்தக்க நடத்துனர் உரிமம், இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் உங்களால் பார்த்திங்கன்னா டிரைவராகவும் கண்டக்டராகவும் போக முடியுங்க. என்ன கட் ஆஃப் மதிப்பெண்களை பெற்றிருந்தால் எங்களால் டிரைவராகவும் கண்டக்டராகவும் போக முடியும், அதை குறித்து இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். டிரைவரை பொறுத்த வரைக்கும் ஜிடிக்கு 46, பிசிக்கு 45, பிசி முஸ்லீம் 44, எம்பிசி மற்றும் டிஎன்சி 43, எஸ்சி 40, எஸ்சிஏ 35, எஸ்டி 30, பிஎஸ்டி 30, எக்ஸர்வீஸ்மென் டிரான்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட் வந்தால் 20 மதிப்பெண்கள். டிரைவர் ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 40 மதிப்பெண்கள், கண்டக்டர் ஸ்கில் டெஸ்ட்டு 40, இன்டர்வியூ 20. மொத்தமாக பார்த்திங்கன்னா எழுத்து தேர்வு, செய்முறை தேர்வு, இன்டர்வியூ எல்லாமே சேர்த்து பார்த்தா உங்களுக்கு பார்த்திங்கன்னா 150 மதிப்பெண்களுக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் பெற்றிருக்கீங்க. அதில் நம்ம பேசிக்காக எழுத்து தேர்வில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு உங்களை அலோவ் பண்ணுறாங்க. கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜிடிக்கு 40, பிசிக்கு 39, பிசி முஸ்லீம் 38, எம்பிசி மற்றும் டிஎன்சி 37, எஸ்சி 36, எஸ்சி 35, எஸ்டி 33, பிஎஸ்டி 33, எக்ஸர்வீஸ்மென் டிரான்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட் விடோ என்சிசி ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டகரி வரப்போ 20 மதிப்பெண்கள் இருந்தாலே போதும்.
ஸோ ஸ்கில் டெஸ்ட்டு, டிரைவிங் டெஸ்ட்டு, கண்டக்டர் டெஸ்ட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 40 மதிப்பெண்கள், இன்டர்வியூ 20 மதிப்பெண்கள் இவங்களுக்கு கட்டாயம். அடுத்து டிரைவர் கம் கண்டக்டரை பார்த்தரலாம். ஜிடி 35, பிசி 33, பிசி முஸ்லீம் 32, எம்பிசி மற்றும் டிஎன்சி 31, எஸ்சி 30, எஸ்சி 29, எஸ்டி 28, பிஎஸ்டிஎம் 27, எக்ஸர்விஸ்மேன், டிரான்ஜெண்டர், ரெஸ்டியூட் கூட இந்த மாதிரி கேட்டகரி வரப்போ 20 மதிப்பெண்கள் டிரைவர் ஸ்கில் டெஸ்ட்டையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா? அதே போல் கண்டக்டர் ஸ்கில் டெஸ்ட் 40 மார்க்கு, இன்டர்வியூ 20 மார்க்கு. ஸோ மொத்தமாக வந்து 150 மார்க்குக்கு வெறும் 100 மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலே நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் புதிய நியமனங்கள் இந்த ஆண்டு தொடரும் என்பதை நம்ம குறிப்பிட்டு சொல்லலாங்க. டிஎன்எஸ்டி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ டிரைவர் கண்டக்டருக்கு உண்டான நேரடி நியமனங்களை பொறுத்து இப்போ வந்து ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ஸோ ரிசல்ட் வெளியிட்டதுலேருந்து நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமாக டவுட்டில் இருக்குது. ஸோ அதில் என்ன குழப்பங்கள், டிஎன்எஸ்டிசியில் என்ன தான் குழப்பங்கள்? ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசியில் சரியாக மார்க் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ டிஎன்எஸ்டிசியில் கால் லெட்டர் எப்போ வெளியிட போகிறாங்க? 20லேருந்து 25 மார்க் பெற்றவர்களுடைய பட்டியல் கால் லெட்டரில் வருமா? புதிய காலி பணியிடங்கள் உயர்த்துவதற்கு என்னதான் நடக்கிறது? ஸோ டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் அந்த 18 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் இருந்தால் தான் உங்களால் கால் லெட்டர் வரும் அப்படின்னா ஐஆர்டி சர்டிஃபிகேட் எல்லாமே உங்களுக்கு போதுமா? இது குறித்து சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கால் லெட்டர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சில டைம் வந்து சான்றிதழ் சரிபார்ப்பின் பொழுது அந்த உங்களுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அது குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ கால் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதிக்குள்ளார யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்க, 20 மதிப்பெண்களுக்கு மேலே பெற்றிருக்க அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 10ஆம் தேதிக்குள்ளார உங்களுடைய கால் லெட்டர் வீடு தேடி வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ கால் லெட்டர் பெற்றவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக அவங்களுடைய டிரைவர் ஸ்கில் டெஸ்ட்டு, கண்டக்டர் ஸ்கில் டெஸ்ட்டு, இன்டர்வியூக்கு நீங்கள் தயாராகிக்கலாம். ஸோ 20லேருந்து 46 வரைக்கும் ஃபஸ்ட் மார்க் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 46 மார்க்குங்க. ஸோ டிரைவர் ஸ்கில் டெஸ்ட்டு, கண்டக்டர் ஸ்கில் டெஸ்ட்டு, இன்டர்வியூ எல்லாமே உங்களுக்காக கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 100 மதிப்பெண்கள் இருக்கும். ஆல்ரெடி எழுத்து தேர்வு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 மதிப்பெண்களுக்கு முடிக்கப்பட்டது. ஸோ கிட்டத்தட்ட 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கான அசல் சான்றிதழ் மற்றும் சாதி சான்றிதழ் அட்டையும் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். ஸ்கில் டெஸ்ட் வரப்போ அசல் கனரக ஓட்டுநர் உரிமம் மற்றும் ஓட்டுநர் வில்லை பேட்ச், அசல் நடத்துனர் உரிமம் இது எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்கும். செல்லத்தக்க வேலிட் எஃப்ஏஎஸ்சி ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் முதலுதவி சான்றிதழ் எடுத்துருக்கணும். சாலை போக்குவரத்து ஐஆர்டி நிறுவனத்தின் மூலம் பயிற்சி பெற்றிருந்தால் அந்த நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட ஓட்டுநர் பயிற்சிக்கான சான்றிதழை எடுத்துகிட்டு வரணும். கனரக வாகன ஓட்டுநர் பணியில் 18 மாத முன் அனுபவ சான்றிதழ் கட்டாயமாக இருக்கணும். ஸோ இந்த 18 months வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ஏஜென்சியில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்கூல் பஸ் டிரைவராகவோ, ஆக்டிங் டிரைவராகவோ, அது மாதிரி எங்கே ஒர்க் பண்ணீங்களோ அந்த ஒர்க் பண்ணதோடைய லெட்டர் பேடை நீங்கள் அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டு, டிரைவர் ஸ்கில் டெஸ்ட்டும், கண்டக்டர் ஸ்கில் டெஸ்ட்டும் எடுப்பாங்க. ஆனால் வந்து கால் லெட்டர் வந்துடும் உங்களுடைய வீடு தேடி வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் இன்னும் ஓரிரு தினங்களில் கால் லெட்டர் வந்து உங்களுடைய வீடு தேடி வந்துடும் அப்படின்றத நிச்சயமாக நம்ம அடித்து சொல்லலாங்க. கால் லெட்டர் பெற்றவங்க இந்த நடைமுறைகளை நீங்கள் உடனடியாக செய்ய தகுந்த ரெடி ஆகிக்கோங்க. அடுத்தடுத்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியாக தரக்கூடியதாக இருக்கும். ஸோ அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் தினக்கூலி ஓட்டுநருடன் நடத்துனர் பயிரிடங்களுக்கு புதிய அறிவிப்புகள் எல்லாமே 2026க்கு வெளியிட இருக்காங்க. ஸோ இது இந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா 2026 வந்து 6 யாரெல்லாம் எடுக்கிறாங்க அதை பற்றின ஒரு அப்டேட்டு நம்ம சொல்லலாங்க. ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஷயம், ஸ்கில் டெஸ்ட்டுக்கு போகிறவங்களுடைய உயரம் 160 சென்டிமீட்டர், எடை 50 கிலோ இருத்தல், செல்லத்தக்க கனரக ஓட்டுநர் உரிமம், முதலுதவி சான்றிதழ், பொதுப்பணி விலை மற்றும் செல்லத்தக்க நடத்துனர் உரிமம் இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா டிரைவராகவும் கண்டக்டராகவும் போக முடியுங்க.
ஸோ என்ன கட் ஆஃப் மதிப்பெண்களை பெற்றிருந்தால் எங்களால் டிரைவராகவும் கண்டக்டராகவும் போக முடியும், அதை குறித்து இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ டிரைவரை பொறுத்த வரைக்கும் ஜிடிக்கு 46, பிசிக்கு 45, பிசி முஸ்லீம் 44, எம்பிசி மற்றும் டிஎன்சி 43, எஸ்சி 40, எஸ்சிஏ 35, எஸ்டி 30, பிஎஸ்டி 30, எக்ஸர்வீஸ்மென் டிரான்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட் வந்தால் 20 மதிப்பெண்கள். டிரைவர் ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 40 மதிப்பெண்கள், கண்டக்டர் ஸ்கில் டெஸ்ட்டு 40, இன்டர்வியூ 20. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா எழுத்து தேர்வு, செய்முறை தேர்வு, இன்டர்வியூ எல்லாமே சேர்த்து பார்த்தா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 150 மதிப்பெண்களுக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் பெற்றிருக்கீங்க. ஸோ அதில் நம்ம பேசிக்காக எழுத்து தேர்வில் பாஸ் பண்ண மட்டும்தான் அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு உங்களை அலோவ் பண்ணுறாங்க. கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜிடிக்கு 40, பிசிக்கு 39, பிசி முஸ்லீம் 38, எம்பிசி மற்றும் டிஎன்சி 37, எஸ்சி 36, எஸ்சி 35, எஸ்டி 33, பிஎஸ்டி 33, எக்ஸர்வீஸ்மென் டிரான்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட் விட என்சிசி ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டகரி வரப்போ 20 மதிப்பெண்கள் இருந்தாலே போதும். ஸோ ஸ்கில் டெஸ்ட்டு, டிரைவிங் டெஸ்ட்டு, கண்டக்டர் டெஸ்ட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 40, 80 மதிப்பெண்கள், இன்டர்வியூ 20 மதிப்பெண்கள் இவங்களுக்கு கட்டாயம். அடுத்து டிரைவர் கம் கண்டக்டரை பார்த்தலாம். ஜிடி 35, பிசி 33, பிசி முஸ்லீம் 32, எம்பிசி மற்றும் டிஎன்சி 31, எஸ்சி 30, எஸ்சி 29, எஸ்டி 28, பிஎஸ்டி 27, எக்ஸர்வீஸ்மென் டிரான்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட் கூட இந்த மாதிரி கேட்டகரி வரப்போ 20 மதிப்பெண்கள். டிரைவர் ஸ்கில் டெஸ்ட்டையும் நீங்கள் பார்த்துக்கணும், ஓகேங்களா. அதே போல் கண்டக்டர் ஸ்கில் டெஸ்ட் 40 மார்க்கு, இன்டர்வியூ 20 மார்க்கு. ஸோ மொத்தமாக வந்து 150 மார்க்குக்கு வெறும் 100 மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலே நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் புதிய நியமனங்கள் இந்த ஆண்டு தொடரும் என்பதை நம்ம குறிப்பிட்டு சொல்லலாங்க. டிஎன்எஸ்டி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.